Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர்ல செகண்ட் ரவுண்ட் மாப்பப் ரவுண்ட் அண்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன காலேஜஸ்ல எவ்வளவு சீட் வேகன்சி இருக்கு ஸோ அப்படின்றது ஓவராலா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு, அதுக்கப்புறம் செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தென் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த காலேஜஸ்க்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்றது இந்த வீடியோஸ்ல எல்லாமே நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 14/8/2025 டென்டேட்டிவ் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்ப இந்த ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். நமக்கு தெரியும், நல்லா தெரியும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து மொத்தம் 36 இருக்கு. ஸோ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் வைஸும் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா 1212 வேகன்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரி. ஸோ பிசி கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 999 வேகன்சி இங்க இருக்குங்க. இது வந்து ஃபியூச்சர்ல நமக்கு கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிஎம். பிசிஎம்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்ட் 128 வேகன்ட் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சி. எம்பிசி டிஎன்சிக்கான வேகன்ட் வந்து பாத்தீங்கன்னா 760 வேகன்ட் இங்க இருக்கு. உங்களுக்கு ஃபியூச்சர்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து நீ பாத்துக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரியில 585 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 112 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரி இருக்காங்க. ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 39 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ 36 கவர்மெண்ட் காலேஜஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3835 வேகன்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஎஸ்ஐ காலேஜ் ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு இஎஸ்ஐ காலேஜ் இருக்கு. அவங்கள்ட்ட ஓசி கேட்டகரியில வந்து 28 வேகன்ட் இருக்கு. பிசி கேட்டகரியில 24 வேகன்ட் இருக்கு. பிசிஎம்ல 3 வேகன்ட் இருக்கு. எம்பிசி டிஎன்சில வந்து பாத்தீங்கன்னா 18 வேகன்ஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 14 வேகன்சி இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 3 வேகன்சி இருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு ஒரு வேகன்ட் இருக்கு. டோட்டலா உங்களுக்கு 99 வேகன்ட் இருக்கு இஎஸ்ஐ காலேஜுக்கு. இஎஸ்ஐ காலேஜுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 91 வேகன்ட். ஸோ 91 வேகன்ட் உங்களுக்கு இருக்கு. எம்பிபிஎஸ் செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் பத்தி பார்க்க போறோம். எம்பிபிஎஸ்ல செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கு, நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுல வந்து ஓசி கம்யூனிட்டிஸ் வந்து 564 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி பிசிக்கு வந்து 483 வேகன்ட் இருக்கு. பிசிஎம் 64 வேகன்ட் இருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு 364 வேகன்ட் இருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு 364 வேகன்ட். எஸ்சிக்கு வந்து 275 வேகன்ட் இருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 52 வேகன்ட் இருக்கு. எஸ்டி வந்து 19 வேகன்ட் இருக்கு. சிஎம்சி வெள்ளூர் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட வந்து 20 வேகன்சி இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கான வேகன்சி, கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சி. அண்ட் நெக்ஸ்ட் அதுவே இப்போ கவர்மெண்ட் கோட்டா பாத்துக்கோ. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில உங்களுக்கு கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி இவங்க எல்லாருமே வருவாங்க. கிறிஸ்டின் மைனாரிட்டி 2 காலேஜஸ் இருக்கு, பனிமலர் அண்ட் மாதா. ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேகன்சி 52 and 30. ஸோ இந்த 2 காலேஜஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மலையாள மைனாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா மூகாம்பிகை, ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரி, அவங்கள்ட்ட 52 வேகன்சி ஒரே ஒரு காலேஜஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி ட்ரிச்சி எஸ்ஆர்எம்ல வந்து உங்களுக்கு 87 வேகன்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரியில இருக்காங்க, அவங்கள்ட்ட 25 வேகன்சி இருக்கு. கற்பகம் கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜஸ்ல வந்து 52 வேகன்ட் இருக்கு.
அடுத்து ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ்ல அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 53 வேக்கன்ட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம் அவங்கள்ட்ட வந்து 52 சீட்ஸ் வந்து அவைலபிள் ஆயிருக்கு. இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபில் பண்றதுக்கு நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அப்ப தெலுங்கு மைனாரிட்டி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்த்து ஃபில் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபைனலா வந்து அருணை மெடிக்கல் காலேஜ். ஸோ இவங்கள்ட்ட வந்து 52 சீட்ஸ் வந்து இருக்கு. இவங்க எல்லாமே தெலுங்கு மைனாரிட்டி. ஸோ தெலுங்கு மைனாரிட்டியில டோட்டல் வேக்கன்ட் எவ்வளவு இருக்குன்னா 321. மலையாள மைனாரிட்டியில ஒன்லி ஒரே ஒரு காலேஜ் தான் அவைலபிளா இருக்கு. அதனால 52 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டியில 2 காலேஜஸ் இருக்கு. ஸோ அதனால இவங்கள்ட்ட 82 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இவங்க ரெண்டுக்கும் சேர்த்து 3302 வேகன்சி வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு ஃபியூச்சர்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு. இது வந்து மொத்தம் டோட்டலா வந்து 22 காலேஜஸ் இருக்கு. 22 காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ஃபியூச்சர்ல ஃபில் பண்ணக்கூடிய வேகன்சியை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நமக்கு வந்து 4 காலேஜஸ் அவைலபிளா இருக்கு. அந்த 4 காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டால ஓசிக்கு வந்து 78 வேக்கன்ட் இருக்கு, பிசிக்கு வந்து 68 வேக்கன்ட் இருக்கு, பிசிஎம் வந்து 90 வேக்கன்ட் இருக்கு, எம்பிசி அண்ட் டிஎன்சில வந்து 51 சீட்ஸ் அவைலபிளா இருக்கும். எஸ்சிக்கு வந்து 38 சீட்ஸ் அவைலபிளா இருக்கும். எஸ்சிக்கு வந்து 7 சீட்ஸ் இருக்கும். எஸ்டிக்கு வந்து 3 சீட்ஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி இவங்கள்ட்டையும் உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 20 சீட்ஸ் இவங்கள்ட்டையும் இருக்கும். இவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அவைலபிளா இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல வந்து 6 சீட் வந்து வந்துடும் உங்களுக்கு. இவங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டியில 6 சீட் இருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டி வந்துருவாங்க. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய காலேஜஸ் கிறிஸ்டின் மைனாரிட்டில வந்துருவாங்க. இவங்கள்ட்ட 6 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு மைனாரிட்டி வராங்க. சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சமயபுரம் திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ்ல 10 சீட் வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜஸ் இவங்கள்ட்ட வந்து 20 சீட்ஸ் வந்து தெலுங்கு மைனாரிட்டில வந்துடும். தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இவங்கள்ட்ட 10 சீட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ தெலுங்கு மைனாரிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியில 40 சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து ஆல் ஆயிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ஆர்ஐ சீட்ஸ் வேகன்சி காமிச்சிருக்காது. இந்த ரவுண்ட்ல இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலா மாப்அப் ரவுண்ட் எல்லா ரவுண்டுக்குமே ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி வரைக்குமே உங்களுக்கு என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ஆர்ஐ சீட்ஸ்ல இருக்கக்கூடிய வேகன்சி டோட்டலா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சர்ல இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் ஒன்லி 3 காலேஜஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த 3 காலேஜஸ்லயும் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓசிக்கு வந்து 61, பிசி 50, பிசிஎம் 7, எம்பிசி அண்ட் டிஎன்சில 40, எஸ்சி 30, எஸ்சி 5, எஸ்டி 2. ஸோ 2 வேகன்சி ஒவ்வொரு காலேஜஸ்லயும் எவ்வளவு கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸ் வந்து 195 சீட்ஸ் தான் இன் ஃபியூச்சர்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கான சீட்ஸ் வந்து வேகன்சி இங்க கீழே கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ இந்த சீட்ஸ் வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா பிடிஎஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல பாத்துட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஓசிக்கு வந்து 393 வேகன்சி இருக்கு, பிசிக்கு 336 வேகன்சி இருக்கு, பிசிஎம்க்கு 44 வேகன்சி, எம்பிசி டிஎன்சில 253 வேகன்சி, எஸ்சி 192 வேகன்சி, எஸ்சிஎம் 36 வேகன்சி, எஸ்டி 13 வேகன்சி. டோட்டல் இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் வேகன்சி அவங்களுக்கு அங்க கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. 13 வேகன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இவங்கள்ட்டையும் வந்து தெலுங்கு மைனாரிட்டி பிடிஎஸ்ல தெலுங்கு மைனாரிட்டி ஒன்று வந்து அதாவது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் பெரம்பலூர்ல இருக்கக்கூடியதுல பிபிஎஸ் தெலுங்கு மைனாரிட்டி 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டோட்டல் பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1797 வேகன்சி உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் இப்போ ஒண்ணு இருக்கு, ஈரோடு மெடிக்கல் காலேஜஸ் ஒரு நியூ காலேஜஸ் வந்து இங்க இருக்கு. அவங்க ஐஆர்டி வார்டு வந்து அந்த வார்டு பிரகாரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வைஸ் ஓசி 9, பிசி 8, பிசிஎம் 1, எம்பிசி டிஎன்சி 6, எஸ்சியில வந்து 5, எஸ்சிஏ 1, எஸ்டி 0 கிடையாது. ஸோ டோட்டல் வந்து 30 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க வந்து
செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், அண்ட் ஸ்ரீ வேகன்சி ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம வேகண்ட்டை பொறுத்து எவ்வளவு காலேஜஸ் இப்போ ஆல் இந்தியா கோட்டாக்கு போடலாமா, இல்ல மெடிக்கல் செலெக்ஷன் தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாமா, எவ்வளவு வேகன்ட் இருக்கு, இதை வச்சு நம்ம போட்டோம்னா காலேஜ்ல நமக்கு சீட் அலாட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சீட் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்போ ஃபியூச்சர்ல செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Don't forget to subscribe. See the next videos.